எஜிப்ட் போர்ஷன் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்க காரில் உட்காந்துருப்பாங்க, இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லி அங்கே அந்த பாட்ட ஆரம்பிக்கும். ஒருத்தர் இந்த தண்ணி எடுத்துகிட்டு ஓடி வரணும் பானையோட, அங்கே அஜித் விழுந்துகிட்டு இருப்பார், தண்ணி ஊற்றணும், அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அதை தவிர ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே தான் ஓடியாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேமரா ஷேடோவில் வச்சுருக்கோம். ஓடி வரும்போது மயக்க மாட்டோம் அவங்க. ஓகே, இப்போ இருக்கிற மாதிரி டிஜிட்டல் கிளீனப்லாம் கிடையாது. ஸோ ஓகே, யூ கான் டூ எனி திங், யூ டு ஷூட் இட் கரெக்ட்லி. தேன்மான் கும்பத்துன்னு ஒரு படத்துக்கு பிரியதர்ஷன் கூப்பிட்டாரு. அந்த படம் எனக்கு பண்ண முடியல. கேவி ஆனந்துக்கு ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக கொடுத்து அவர் நேஷனல் அவார்டு வாங்கிட்டார். ஸோ அதில் எனக்கு ஒரு பெரிய பொறாமையாக இருந்து நேஷனல் அவார்டு கிடைச்சாக்க ஃபோன் கனெக்ஷன் கிடைக்கும். ஓ ஓகே. இல்லாட்டி எங்களுக்கு 3 வருஷம் வெயிட்டிங், எனக்கு ஃபோன் கனெக்ஷன் இல்லை. நான் ஒர்க் பண்ண ஒரு 4-5 படத்து பேர் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரீகால் பண்ண முடியுது இல்லை. கண்டிப்பாக. சிட்டிசன் ஆகட்டும், 7ஆம் அறிவு, கண்டுகொண்டாயின், யுவா, ஐதெழுத்து. நான் இப்போ ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் தாங்க போனேன். ஒரு அந்த இது கவுண்டரில் இருந்த ஒரு பேர் வந்து ஆனஸ்ட்ராஜ். ஆனஸ்ட்ராஜ் அவங்க பேர் என்ன? நம்ம எங்கள் அப்பா விஜயகாந்த் ரசிக்கிறேன்னு. நான் யார் தெரியுமா? தெரியும், நீங்கள் தான் அந்த படத்தை எடுத்தீங்க. ஸோ இப்போ வந்து ஏஐ வந்துடுச்சு, அது வந்துச்சுன்னு சொன்னாக்க இட் வில் கம், இட் வில் வைப் அவுட் திஸ். அப்போ என்னன்னாக்கா இந்த டைமில் ஹவு யூ மேக் எ டிஃப்ரென்ஸ் டு சஸ்டெயின் ஃபார் சம் மோர் இயர்ஸ் ஆஃப் திஸ் காம்படிஷன். தக் லைஃபோட டீசர் போட்டோம் முதல்ல. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கமல் சார் எதிர்த்தோட விண்வெளி நாயகன் வந்து அது நாங்கள் எதிர்பார்க்கல. விண்வெளி நாயகா ரஃப் சவுண்டு ஒன்று போட்டிருப்பாங்கல்ல பேக்ரவுண்ட், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அவர் மியூசிக் போட்டு வந்து அது வேறு லெவலில் ஆயிடுச்சு. இன்றைக்கும் மக்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் ஆன்டிசிபேட்டடில் இருக்கிற ஒரே ஒரு படம் மருதநாயகம். இப்போ சொல்கிறேன், நம்ம கிளாடியேட்டர், இந்த பிரேவ் ஹார்ட் எல்லாம் விட அது ஒரு பரிமாணத்தில் வந்திருக்கு. ஏன்னா ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா எழுதியிருந்தார், ஸ்கிரிப்ட் இப்பயும் இருக்கு என்கிட்ட. அது ஒரு ட்ரீம் அவருக்கு. ஹாய் சார், வெல்கம் டு ப்ரோவோக்ஸ் பாட்காஸ்ட். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நீங்கள் இந்த இன்டர்வியூவில் வந்து உங்களோட டைம் கொடுக்குறது. ஏன்னா ஒரு பக்கம் தக் லைஃபோட பிஸி ஒர்க் போயிட்டுருக்கு, மீன் டைம் நீங்கள் இந்த இன்டர்வியூ கொடுக்குறீங்க. மேஜராக நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் வந்து நிறைய திரைப்படங்களை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது ரிலீஸ் தாண்டி இன்றைக்கும் அந்த படங்கள் வந்து பேசப்படுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மேஜிக். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் இருக்கக்கூடிய படம் கண்டுகொண்டேன். இட்ஸ் பீன் லைக் 25 இயர்ஸ். திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அவ்வளோ வருஷங்கள் போயிடுச்சு. இன்றைக்கும் டிவியில் வந்து அந்த படம் போட்டாங்கன்னா அந்த படம் வந்து எல்லாரையும் உட்கார வைக்குது. ஸோ அந்த படத்தில் உங்களுடைய விஷுவல்ஸ் மக்கள் மனசில் இன்றைக்கும் நீங்காத ஒரு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 25 இயர்ஸ் ஆஃப் கண்டுகொண்டேன் அதுதான் நம்ம செலிப்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது சார் உங்களுக்கு இந்த ஜேர்னி ஆஃப் கண்டுகொண்டேன்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த படம் படும்போது நம்ம எப்படி ஒரு படமாக வரும்னு நாங்கள் அதாவது இவ்வளோ வருஷம் கழிச்சும் மக்கள் ஞாபகம் வச்சுப்பாங்கலாம் சொல்லி எடுக்கல. அந்த படம் வந்தபோது எனக்கு வந்து இன்னொரு படம் ஆஃபர் வந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஓகே. ஹை ஆல்டிடியூட் போயிட்டு ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ் வந்துட்டு ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், இந்த காவேரி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி. அதுக்கு எதிர்க்க தான் கமல் சார் வீடு இருந்தது. ஓகே. அவர் என்னை பார்க்க வந்துட்டு என்கிட்ட ஹேராம் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. வாவ், படிக்க சொல்லி. அது ஹேண்ட் ரிட்டன் ஸ்கிரிப்ட். அதை உட்காந்து படித்தேன். அதே நேரத்தில் பக்கத்து 2 பில்டிங் தள்ளி தான் ராஜீவ் ஆஃபீஸ் இருந்தது. அவர் வந்து இந்த கண்டுகொண்டேன். நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது 2 ஸ்கிரிப்ட் வந்துச்சு. ஓகே. ஸோ எனக்கு வந்து ஹேராம் படித்த போது அது ரொம்ப பெரிய ஒர்க்காக இருந்துச்சு. நிறைய லொக்கேஷனில் ஷூட் பண்ணணும், ஆக்ஷன், அது இதெல்லாம் இருந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால ஐ டோன்ட் நோ வாட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ. அந்த இதில் நான் வந்து கண்டுகொண்டேன் ரொமான்டிக், ஓகே, நைஸ் ஸ்டோரியாக இருந்துச்சு. ஸோ ஐ ஜம்ப்ட் இன் டு கண்டுகொண்டேன். ஓகே ஓகே. நான் ஹேரம் பண்ணல, ஏன்னா நான் மருதநாயகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுறேன். ஓகே. ஸோ அது பண்ணல, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். பட் கண்டுகொண்டேன் பண்ணேன். அப்போ அந்த ஸ்கிரிப்ட் படித்த உடனே ஹாஸ்பிட்டலேருந்து தான் படித்தேன் நான். அப்போ என்னை பார்க்க வந்த ஒரு ப்ரொடியூசர் சொன்னேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்னு சொன்னால் யாரும் படம் கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்னேன், அதை பிறகு 2 ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படிலாம் இல்லை. ஓகே. நம்ம வந்து உடம்பு சரியில்லாத வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தோன்றது வந்து ஒரு என் தப்பு இல்லை. அது ஒரு ஹை ஆல்டிடியூட் போன போது புரிஞ்சது. அந்த ஒரு பயத்தில் வந்து அங்கே செக் பண்ண வந்தேன். ஏன்னா அங்கே ஹை ஆல்டிடியூட் போனாக்க எப்பயும் லைல் லடாக்கில் போனாக்கா அந்த ஒரு இது இருக்கும். அப்படி அந்த டைமில் தான் அந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு. ஓகே. ஸோ அதே மாதிரி அஜித்துக்கும் அந்த படத்தில் வந்து ஏதோ ஹாஸ்பிட்டல், ஆமாம், அவரும் அப்போலோவில் அந்த டைமில் இருந்தார். ஸோ அப்படி நாங்கள்லாம் அந்த படத்தில் ஹாஸ்பிட்டலேருந்து வந்து ஒர்க் பண்ணோம்னு சொல்லிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் அந்த படத்தில் வந்து ராஜீவ் கூட நான் வந்து அதுக்கு முன்னாடி மின்சார கனவும் பண்ணியிருக்கேன். அதனால் ராஜீவ் வந்து எனக்கு வந்து அவர் ஸ்டடி கேம் ஆப்ரேட்டர் இந்த காலத்துலேருந்து ஃப்ரெண்டு. அவரோட நிறைய ஆட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஈஸி அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ
அவர் டைரக்டராகவோ நான் கேமராமேனாவோலாம் கிடையாது. அவர் திடீர்னு கேமரா அவரும் எடுத்து ஆப்ரேட் பண்ணுவார். அவர் ஸ்டெடி கேம் ஷாட் எடுப்பார். ஓகே. என்ன வேணாலும் பண்ணுவோம். 2 கேமரா இருந்தால் ஒரு கேமரா அவர் ஆப்ரேட் பண்ணுவார். ஏன்னா அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் ஈஸியாக இருக்கும். கேமராமேனாக இருக்கிறவங்களுக்கு வந்து டைரக்ட் பண்ணும்போது கேமரா விட மாட்டாங்க. கண்டிப்பாக கேமராவில் பார்த்துட்டே இருந்தால் தான் ஈஸியாக கமெண்ட் சொல்ல முடியும். அதுவும் சைடில் நிற்கிறத விட ஐபிஎஸ்சில் பார்க்கும்போது இருக்கிற ஒரு இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஒன்று இருக்கும். இப்போ டிஜிட்டலில் நீங்கள் மானிட்டரில் பார்க்குறோம். அப்போ ஐபிஎஸ்சில் தான் பார்த்தாகணும். ஓகே. ஸோ ஐபிஎஸ்சில் ஒரு கண்ணை மூடிட்டு பார்க்கும்போது நம்ம உலகமே அந்த இது ஸ்கொயருக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கும். ஓகே. அந்த 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 ஐபிஎஸ்சில் பார்க்கும்போது நம்ம வேறு எதுவுமே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா டிஜிட்டலில் எடுக்கும்போது மானிட்டரில் பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் நடக்கிறான், அங்கே ஒருத்தர் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான், ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருக்கான். ஆமாம். அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது சைடில். இந்த ஃப்ரேமை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல நம்ம. அதை சுற்றி நிறைய விஷயம் நடக்குது. நான் இப்பயும் ஐபிஎஸ்சில் தான் ஆப்ரேட் பண்ணுவேன். ஓகே. ஸோ அந்த படம் அப்படி தான் ஆரம்பிச்சது. ஓகே. அப்புறம் காஸ்டிங் பண்ணும்போது ஒவ்வொருத்தராக அதில் வந்தாங்க. ஐஸ்வர்யா ராய், தபுவோட ஃபஸ்ட் ஃபிலிமே நான் தான் ஷூட் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு அப்பத்துலேருந்து பழக்கம். அதனால் மம்முட்டி சார், அப்புறம் அபாஸ், எல்லோரும் ஐ திங்க் இன்றைக்கி அப்படி ஒரு படம், ஐ மீன் நீங்கள் நிறைய மல்டி ஸ்டாரர் பண்ணாலும் அந்த டைமில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு படம் பண்ணுறதுன்றது ஒரு டஃப்பான விஷயம். ஆனால் எல்லாருமே ரொம்ப குட் லுக்கிங் பீப்புள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாங்க. ஸ்ரீவித்யா மேடம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அதனால் ஃப்ரேம்ஸ் எப்பயுமே கொஞ்சம் இதுவாக இருக்கும். அது இல்லாத ராஜீவ் மேனன் சார் வந்து என்ன சொல்லனாக்கா, அவர் வந்து அட்வர்டைஸிங்லேருந்து வந்ததுனால கலர்ஸ் எல்லாம் ஏஸ்தட்டிக் கரெக்டாக இருக்கும். ஃபர்னிச்சர் ஆகட்டும், போடுற கர்டன் ஆகட்டும், போட்டிருக்க துணி ஆகட்டும், எல்லாமே அந்த கலர்ஸ் ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணதுனால அது நேச்சுரலாகவே எங்களுக்கு அந்த கலர்ஸ் பார்க்குறது ஓகே ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. ஏன்னா நிறைய ஃபேஷன் ஆட்ஸ் எல்லாம் பண்ணதுனால எங்களுக்கு எந்த கலர் எதோட காம்பினேஷன்ன்றது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. ஸோ குவைட் அன்யூஷுவலாக இருந்துச்சு அந்த டைமில் அந்த படம். இப்போ பார்த்துட்டும் நிறைய பேர் எங்ககிட்ட அந்த கலர்ஸை பற்றிலாம் பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் 2 ஹீரோயின்ஸுக்குமே வந்து கலர்ஸில் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து சார் வந்து கொடுத்துருப்பாரு. அதாவது தபு வந்து கொஞ்சம் ட்ரையாகவும், ஐஸ்வர்யா ராய் வந்து கொஞ்சம் வாட்டர் மாதிரி ஒரு ஃப்ளோவியாகவும், அந்த ஷேட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது தான் பார்த்தேன் சார். அண்ட் ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஆஃப் பிளேசஸில் வந்து ஷூட் பண்ணுறீங்க. அண்ட் ஸ்பெசிஃபைடாக அந்த எஜிப்ட் போர்ஷன் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் சார். ஈஜிப்டில் போய் நாங்கள் போகிறதுக்கு ரீசன் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அந்த சாங் ஆரம்பிக்கிறது வந்து ரயில்வே கிராசிங்கில் ஆரம்பிக்கும். அவங்க காரில் உட்காந்துருப்பாங்க, இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லி அங்கே அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஸோ ராஜீவ் சொன்ன இந்த ட்ரெயின் அப்படியே போயிட்டு ஒரு டெசர்ட் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்டா அப்படின்னாரு. சரி, அதுக்கு இங்கெல்லாம் தேடணும், இந்த ராஜஸ்தான்லலாம் அப்படி இருக்கான்னு பார்த்தா அப்படி கிடைக்கல எங்களுக்கு. அப்போ ஏதோ பேசி வந்தபோது யாரோ சொன்னாங்க ஈஜிப்டில் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ ஈஜிப்டில் இருக்கிற ஒரு லைன் ப்ரொடியூசர்கிட்ட அப்படி அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை தேடி தான் அங்கே போனோம். ஓகே, ஈஜிப்டில் ஷூட் பண்ணணும்னு போல இந்த மாதிரி ஒரு அந்த ட்ரெயின் டெசர்ட் ஒரு ட்ரெயின் வேணுன்றதுக்காக போனோம். ரயில்வே ட்ராக் வேணும், அது அப்படி இருக்குன்னு ஒரு அப்படி தான் அந்த தாட் வந்துச்சு. அங்கே போனோம், பயங்கர வெயில் டைம். அது போய் லேண்ட் ஆன உடனே லேண்ட் ஆகி ஹோட்டல்லாம் போய் இது பண்ணிட்டு வண்டிலாம் இது பண்ணி ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ஈவினிங் தான் போகிறோம். பயங்கர வெயில். இப்போ போகும்போது ஒரு 4 மணி அது மாதிரி போகிறோம். எல்லாம் ஏசி வேன்லலாம் போய் ஒரு இடத்துல இறங்கணும். அதை தபு அங்கே தூரத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு ஓடி வரணும் பானையோட. அங்கே அஜித் விழுந்துக்கிட்டு இருப்பார், தண்ணி ஊற்றணும், அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அதை தபு ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே தான் ஓடியாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேமரா ஷேடோவில் வச்சுட்டோம். அவங்க போனாங்க, ஓடி வரும்போது மயக்கம் போட்டு அவங்க விழுந்துட்டாங்க. ஹீட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு தண்ணி போட்டு அவங்களே எழுப்ப வேண்டியிருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் she got hyped, அந்த ஹீட்டும் ஓவர்வெல்ம்டு பை இது. அதுக்கப்புறம் அவங்கள காம் டவுன் பண்ணி அந்த சாங் அந்த போர்ஷன் எடுத்தோம். அது பார்த்தீங்கன்னா சன்செட்டு மாதிரி இருக்கும் அந்த ஷார்ட்டு. அது சன்செட் ஆகிற டைமில் தான் எடுத்தோம் அது. ஓகே, ஸோ ரொம்ப குயிக்காக எடுத்தோம் அது. அதை எடுத்துகிட்டு அன்றைக்கி ஷூட்டிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே வந்து அகைன் we went out, வெரி ஹாட். அப்புறம் வந்து ஒரு டேலைட் ஸ்டாக்குன்னு ஒன்று 50D. ஸோ அது வந்து ஹை ஸ்பீட் மாதிரி இல்லை, ரொம்ப லோ ஸ்பீட். ஸோ தட் இந்த வெயிலுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த 50D போட்டு போல்ரைசர் போட்டு ஸ்ட்ரா ஃபில்டர்னு இருக்கு, அது கொஞ்சம் வார்ம் டோன் கொடுக்கும். அது அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் போட்டு ஷூட் பண்ணேன். ஸோ நீ ஷூட் எக்ஸ்போஷர்லாம் கட் பண்ணும்போது ஐபிஎஸ்சில் ஒன்றுமே தெரியாது. ஓகே, ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு கொத்து மதிப்பாக தான் தெரியும் ஃப்ரேம். ஓகே ஓகே.
அது நான் நல்லா பேஸில் வச்சு பார்த்தா தான் தெரியும். கட்டுன்னு சொன்னோன்னா ராஜேஷ் சில சமயம் ஃப்ரேம் பார்க்க வருவார். பார்த்தாக்கா என்னடா இதில் எப்படி இப்போ ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபில்டர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு தான் பார்ப்பாரு. ஓகே ஓகே. ஏன்னா ஒன்றுமே தெரியாது இதில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி இவ்வளோ ஃபில்டர் போட்டிருக்கேன்னு. இல்லை அவ்வளோ வெயில் அடிக்குது. ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி சாஃப்ட். ரொமான்டிக் சாங் வேறு. ஐ டோன்ட் வாண்ட் இட் டு லுக் வெரி ஹார்ஷ் அது மாதிரி. ஸோ ஐ டென்ட் ஃபில் த ஃபேஸ் டூ மச். அதனால் நான் ஷேடோ எக்ஸ்போஷர் கொடுத்து பேக்ரவுண்ட் கொஞ்சம் பேர்ன் அவுட் மாதிரியே வச்சுருந்தேன். ஓகே. ஸோ மேபி நீங்கள் அதெல்லாம் கொடுக்கலன்னா அந்த ஆடு ஜீவிதமோட அந்த மாதிரி ஹீட் ஃபீல் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்குல்ல சார் அந்த பாட்டில். ஓகே. ஸ்டேஜ்லேயே ஆடு ஜீவிதம் நான் தான் பண்ண வேண்டிய படம். ஓகே. எனக்கு தான் அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் டேட் தள்ளி போனதில் பண்ண முடியும். ஓகே நைஸ். பட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி மிஸ் ஆகி போயிருக்கு. நிறைய போயிடும். அது வந்து ஒரு ஜேர்னியில் வந்து நம்ம சில சமயம் சூப்பர் ஃபிலிம்லாம் கையில் வந்துட்டு நம்ம வேணான்னு சொல்லிவிடுவோம். ஓகே. வேணான்னு சொல்கிறோம், டேட் இல்லை அதனால் ஏதாவது சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பண்ண முடியாது போயிடும். மேபி அந்த மாதிரி ஏதாவது மிஸ் அவுட் பண்ண படங்கள் இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அதை யோசிச்சிருக்கீங்க? இன்க்ளூடிங் பொன்னியின் செல்வன். ஓகே. அதனால் அவர் ரவி வர்மனுக்கு ஏதோ டேட்டு இஷ்யூ இருந்ததுனால எங்கிட்ட வந்த படம் அப்புறம் திருப்பி அது சால்வ் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் இந்தியன் 2 பண்ணிட்டு இருந்தார் அந்த டைம். ஸோ தட் ஃபிலிம் கேம் டு மீ ஆல்சோ. அதனால் ஆனால் அது டிசர்விங்லி ரவி ஒன்லி குட் டூ இட். ஏன்னா அது அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் ஃபிலிம். அது ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் டன் இட் தட் வெல். புரிஞ்சது. நல்லா பண்ணியிருந்தார். பட் அது ஒவ்வொருத்தரோட டச். மேபி நீங்கள் பண்ணியிருந்தா அது இன்னும் ஒரு ஸ்கேப் மாதிரி. ரைட். பட் வந்து அது ரொம்ப நல்லா பண்ணால் டிசர்விங்லி காட் த நேஷ்னல் அவார்டு எல்லா அவார்டு. பட் நம்ம ஏதாவது டேட் கமிட் பண்ணிவிடுவோம். ஸோ வி ஆர் நாட் ஏபிள் டு டூ மெனி ஃபிலிம்ஸ். சக் தே அது மாதிரி நிறைய படங்கள் விட்டுருக்கேன் நான். ஓகே. இங்கே 7ஆம் அறிவு பண்ணும்போது நான் ராக் ஸ்டார் விட்டேன். ஓகே. ஸோ அது மாதிரி டான் 2 விட்டேன். ஓகே. ஹிந்தியில் நிறைய படங்கள் கையிலேருந்து போயிடும். ஓகே. பட் மேபி எல்லாமே ஒரு ஃபார்ச்சுனேட்டான ஒரு ரீசனாக இல்லை இருந்துக்கும். நம்ம எவ்ரி ரைஸில் ஒரு ஆள் பேர் எழுதியிருக்குன்னுவாங்க. அது மாதிரி எல்லா படத்துக்கும் ஒரு இது இருக்குது, விதி இருக்குது. அந்த இது நம்ம கையில் வரணுன்றது தான் வந்துடும். இல்லாட்டா கண்டிப்பாக எப்படியோ வரும். கண்டிப்பாக. ரைட் சார். சார் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வித் ராஜீவ் மேனன் சார் எப்படி? பிகாஸ் நீங்கள் ஆட் ஃபிலிம் டைம் பீரியட்லேருந்தே ஒன்றா இருந்து. இல்லை, அவர் ஆக்சுவலாக என்னோட பிரதர் ஆஸ் அ கேமராமேன். அவர் கூட ஒரு படம் பண்ணும்போது அதுக்கு வந்து ஸ்டடிகேம் ஆப்ரேட்டராக அவர் வந்தார். அப்போ முதல்ல ஸ்டடிகேம் ஆப்ரேட்டர் இருந்தார். ஸோ he fell down and broke his leg. ஓகே. அதுக்கப்புறம் அந்த டைமில் ஏதோ ஒரு ஆட் டைரக்ட் பண்ணார். நான் அப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அப்போ வந்து ஏதோ பண்ணும்போது அசோக் மேத்தா கேமராமேன் இந்தியாவில் அப்போ பிக்கஸ்ட் கேமராமேன். அவர் ஒன்றாவது ஈவன் நவ் த கிரேட்டஸ்ட் கேமராமேன். அவர் இறந்துட்டார். பட் அவர் வராரு ஒரு ஆட் எடுக்கிறதுக்கு ராஜீவ் சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி, நீ வந்து அவருக்கு யாரும் அசிஸ்டண்ட் கூட்டு வரல, நீ வந்து ஃப்ரீயாக இருந்தால் வந்திருந்தேன். அதனால் அசோக் மேத்தா ஐ வுட் லவ் டு கம்னு சொல்லிட்டு நான் ஜம்ப்டின் வந்து மீட்டர்லாம் கொடுத்தாரு, ரீடிங்லாம் பார்த்தா. அவரோட ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்கள் இது வரைக்கும் பண்ண லைட்டிங்லேருந்து வேறு மாதிரி பண்ணார். ஸோ வாட் வி யூஸ் டு டூ, நாங்கள் ஒவ்வொரு ஆடுக்கும் ஒரு பாம்பேலேருந்து ஒரு பெரிய கேமராமேனை கூடுவோம். அவங்க வந்து ஒரு லைட்டிங் பண்ணுவாங்க. அந்த லைட்டிங் பற்றி 100 கேள்வி கேட்போம். கேட்டு அந்த ஆடை பண்ணுவோம். அது அவரை அனுப்பிச்சிட்டு அடுத்த ஒரு 3-4 ஆடு நாங்கள் அதே ஸ்டைலில் பண்ணிப்போம். ஓகே. வி யூஸ் டு ட்ரை அவுட் த அந்த 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 லைட்டிங்கை நாங்கள் ட்ரை பண்ணோம். ஓகே. இதே மாதிரி தான் கற்றுட்டோம். ஓகே. ஒவ்வொரு கிரேட்டஸ்ட் கேமராமேன் எல்லாம் கூப்பிட்டு அவங்களோட டெக்னிக் என்ன, அவங்க எப்படி அதை அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போ வந்து பருண் முகர்ஜி இருந்தார், ராஜபார்வை எடுத்திருந்தார். அவர் வந்து ஸ்கின் ஏதாவது லாக்மி அது மாதிரி பாண்ட்ஸ் அந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பியூட்டி விமனை பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணுறது அவரோட ஃபோட்டே. ஓகே. அவரோட அது ஸ்பெஷலிஸ்ட். சில பேர் கார் மட்டும் நல்லா ஷூட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா ஷூட் பண்ணுவாங்க, சில பேர் டைனமிக் எடுப்பாங்க. ஸோ ஈச் ஒன் ஹஸ் காட் ஒன் ஸ்டைல். ஸோ வி யூஸ் டு கால் him and figure out how he plays the light, how far the light has to be, what angle it has to be. அதெல்லாம் ஒரு விமனை எப்படி ஷூட் பண்ணணும், என்ன ஆங்கிளில் ஷூட் பண்ணணும், இல்லை லென்ஸ் பண்ணணும். ஓகே. அதெல்லாம் இருக்குது. இப்போ கார் ஷூட் பண்ணிங்கன்னா எல்லா லென்ஸ்லையும் ஷூட் பண்ண முடியாது. கார் ஹேஸ் டு பி ஷார்ட் இன் பர்டிகுலர் லென்ஸ். இல்லாட்டா கார் வந்து இப்போ மாருதி கார் இல்லை ஒரு ஸ்விஃப்ட் கார் வந்து இட் லுக் லைக் பெரிய கார் மாதிரி பண்ணிடும். இட் ஷுட் நாட் மிஸ்லீட் த ஆடியன்ஸ் அதை வாங்குறவங்கள. ஸோ லென்சிங் ஹேஸ் டு பி பர்ஃபெக்ட். அந்த கரெக்ட் டைமிங்கில் ஷூட் பண்ணணும். லைட்டை ஹார்டாக அடிக்கக்கூடாது அது மேலே. ஓகே. ஸோ ஈவினிங் லைட்டில் எடுக்கணும், ஸ்கை சன்லைட் படாத மாதிரி ஷேடோலேயே எடுக்கணும். ஸோ தட் யூ வில் கெட் த கவுண்டர். அப்படி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஓகே. அந்த ரூல்ஸில் ஷூட் பண்ணால் தான் அந்த கார் பார்க்குறதுக்கு டிசைரபிளாக இருக்கும். புரியுது. அது மாதிரி ஃபேஸ் ஷூட் பண்ணுறதுலையும் ஹவு டு மேக் அ
விமன் லுக் பியூட்டிஃபுல்ன்றது வந்து ஹீரோயின் லுக் பியூட்டிஃபுல்ன்றது வந்து தேர்ஸ் அ லென்சிங். ஓகே. ஸோ எவ்ரி லென்ஸ் வில் மேக் அன் ஆக்டர்ஸ் ஃபேஸ் குட் ஆர் பேட். ஸோ வாட் லென்ஸ் யூ ஆர் ஷூட்டிங் இஸ் வெரி க்ரூஷியல். அது நிறைய பேர் ஸ்டடி பண்ண மாட்டாங்க. அது பண்ணால் தான் யூ ஹேவ் அ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஹியூமன் ஃபேஸ். இல்லாட்டா சில பேர் நிறைய பேர் கேட்பாங்க உங்கள் படத்தில் ஆக்ட்ரஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க எப்படின்னு. வி ஸ்டடி தேர் ஃபேஸ், வி சி தேர் ஃபிலிம்ஸ், வாட் லென்ஸ் தே ஒர்க். வி இன்ஃபேக்ட் ஐ யூஸ் டு டூ டெஸ்ட் ஆல்சோ. ஓகே. What which lens they're looking good. So close-ups we will use particular lens only so that they look. Okay. So lens matters in every. Definitely. இப்போ உங்கள் ஃபேஸையே நீங்கள் வந்து 100 mm ஷூட் பண்ணால் இல்லை ஒயிட் ஆங்கிள் ஷூட் பண்ண தெல் பி டிஃப்ரென்ஸ். ஃபேஸ் மாறிட்டே வரும். அது நான் ஒரு தடவை ஒரு அமீர் கானுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்தபோது தில் சாத்தான்னு ஒரு படத்துக்கு ஒரு 5 அனமாஃபிக் லென்சஸ் இருந்தது. அது டிஃப்ரெண்ட் அனமாஃபிக். ஸோ ஒரு 50 லென்ஸ் போட்டு 5 லென்ஸ் மாற்றி எடுத்ததில் ஒரே ரேஞ்சு தான், ஒரே இடத்துல தான் உட்காந்துருந்தார். ஃபேஸ் வாஸ் சேஞ்சிங். ஓகே. தென் வி ஷோட் இம் பிளைண்ட் டெஸ்ட் மாதிரி எது பிடிச்சிருக்குன்னு. தென் இஸ் லைக் ஒன் லென்ஸ் விச் இஸ் ஹாக் லென்சஸ். We chose the lens. Okay. Because his face was looking perfect for it. For his liking. அந்த மாதிரி you have to do a test and figure out with the actor. Because the actors see themselves a lot than we see them. Of course. ஸோ அவங்க மிரரில் பார்த்து அவங்களுக்கு தெரியும் எந்த ஆங்கிளில் நல்லா இருக்கு, எந்த லைட் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றதெல்லாம் தெரியும். ஸோ யூ ஷுட் லிசன் டு an actor, figure out what is their best side. நிறைய ஆக்டர்ஸுக்கு தெரியும் அவங்கள ரைட் சைடு தான் பெஸ்ட்டு ஆர் லெஃப்ட் சைடு தான் பெஸ்ட்டு. ஸோ தே ஆல்வேஸ் பிளேஸ் தம் லைக் தட். அதெல்லாம் யூஸ் டு டேக் கேர். ஓகே சார். இப்போ கண்டுகொண்டேன் பொறுத்த வரைக்கும் அதில் உங்களுக்கு பர்டிகுலர்லி இதே மாதிரியான ஃபார்மேட் தானே சார், டிஃப்ரெண்ட் ஆஃப் லென்ஸ்? ஆமாம். சி நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி டிட் புட் டூ மச் மேக்கப் ஃபார் ஆக்டர்ஸ். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வெரி யங் ஆல்சோ அந்த டைமில். Tabu was very young and then Ash was young, Ajit was young. So they all had very good skin. ஸோ அதனால் இப்போ இருக்கிற மாதிரி டிஜிட்டல் க்ளீனப்லாம் கிடையாது. ஸோ யூ கான்ட் டூ எனிதிங், யூ ஹேவ் டு ஷூட் இட் கரெக்ட்லி. அந்த ஷூட் பண்ணும்போது என்ன இருக்கிறதோ அதுதான் பண்ண முடியும். நீங்கள் கலர் கரெக்ட் பண்ண முடியாது, விண்டோஸ் போட்டு டார்க்கன் பண்ண முடியாது, சைடை டாட்ஜ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இஃப் யூ ஷூட் இட் யூ ஹேவ் டு ஷூட் இட். ஸோ ஒரு படத்தை வந்து ஒரு வருஷம் எடுக்கும்போது அந்த ஒரு சீன் இங்கே எடுத்துகிட்டு அடுத்த சீனை வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எடுப்போம். அதை கலர் டோனு, கேமரா மூவ்ஸ் எல்லாமே, லைட்டிங் எல்லாம் மேட்ச் ஆகணும், ஸ்டாக் லென்ஸ் எல்லாம். ஸோ வி யூஸ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் லென்ஸ் வி ஆர் யூஸிங். அந்த லென்ஸே வச்சு தான் ஷூட் பண்ணுவோம், இல்லாட்ட கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஓகே. சில இதில் ப்ளூ நிறைய ஆகும், சில இதில் வார்ம் நிறைய வரும், சில லைட்டுக்கு வந்து பல்போட ஏஜை பொறுத்து கலர் டெம்பரேச்சர் மாறிடும். ஸோ க்ரீன் அடிக்கும் மூஞ்சில், அதை கரெக்ட் பண்ண முடியாது. அதை கரெக்ட் பண்ணால் பேக்ரவுண்டு ஷர்ட் கலர் எல்லாமே மாறிடும். ஸோ தட் டைம் வி யூஸ் டு பி ரியலி ஏனல் அபவுட் வாட் லைட் வி ஷூட்லாம். சில படத்தில் நான் அந்த லைட்டை எடுத்துகிட்டு போய்டுவேன் வீட்டுக்கு. இப்போ வந்து ஐஸ்வர்யா ரேகை யூஸ் பண்ண லைட்னா அதை எடுத்துகிட்டு போய் வச்சுப்பேன். நெக்ஸ்ட் ஷூட் பண்ணுறப்போ அது அந்த பல்பை கொண்டு வரேன் நான். ஓகே. ஸோ அப்படிலாம் அடம் முடிச்சிருக்கேன் நான். ஏன்னா வேறு வழியில் அந்த ஸ்கின் டோன் எனக்கு மேட்ச் ஆகாது. இவ்வளோ ஹவர்ஸ் பேர்ன் ஆன லைட்டுக்கு இவ்வளோ கலர் டெம்பரேச்சர் வரும்னு இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே சார். ஓகே. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக 1999 கார்கில் வாருக்கு முன்னாடி அந்த நம்ம ஹெலிகாப்டர் போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணோம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஹவு டிஃபிகல்ட் வாஸ் தட்? அண்ட் அந்த போர்ஷன் சார், மம்முட்டி சாருடைய போர்ஷன் மூணாரில் ஷூட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இல்லை அது சாலக்குடியில் ஷூட். ஓகே. அந்த வாட்டர் ஃபால் அது 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 கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஏன்னா ரியல் ஹெலிகாப்டர் அப்போல்லாம் இது கிடையாது, என்ன சொல்கிறது, சிஜிஐ கிடையாது. ஓகே. ரியல் ஹெலிகாப்டர் வச்சு ஈவன் கன்னத்தில் முத்தமிட்டால் கூட அது மாதிரி தான் ரியல் ஹெலிகாப்டர் வச்சு தான் பண்ணோம். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம். இன்னும் அது அவங்கள கம்யூனிகேட் பண்ணுறது இப்போ இருக்கிற மாதிரி பயங்கர வாக்கி டாக்கீஸ்லாம் இருக்காது. அவன் முதலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும், அவன் இங்கேருந்து கை ஆட்டும் போது அவன் வருவான், அது மாதிரிலாம் தான் இருக்கும். ஓகே. இப்போல்லாம் நிறைய கம்யூனிகேஷன் டிவைசஸ் வந்துச்சு, மொபைல் ஃபோன்ஸ், அதெல்லாம் இல்லாத டைமில் we used to have signals only. ஓகே. அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ரைட் சார். சார் உங்களோட பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களோட பிரதர் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருந்தார். அண்ட் அவருடைய அந்த ஃபாலோ வீட்டில் வந்து அந்த கேமராக்கான அந்த விஷயங்கள் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு சினிமாக்குள்ளே வரீங்க. பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கான அந்த லவ் இருந்ததா, சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்ற அந்த காதல்? நாட் ரியலி ஆக்சுவலி. எங்கள் வீட்டில் கேமராலாம் இருந்ததுனால நான் வந்து இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தேன், ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு.
அங்கே ஒரு ஃபேமிலி அவங்கக்கிட்ட ஒரு கிளிக் 3ன்னு ஒரு கேமரா இருந்தது, அதை வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். ஓகே. எடுத்து அவங்க சொன்னாங்க ஒரு 3 மாதமாக அதில் ஃபிலிம் இருக்குது, எதாவது எடுத்து அந்த இது பிரிண்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. சரின்னு அதில் இருந்த ஒரு 5-6 ஃபோட்டோ 8 ஃபோட்டோ ஒன்று நான் கிளிக் பண்ணேன் அந்த வீட்டில் இருக்கவங்களாம். ஓகே. கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டேன். உனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியுமா? எடுக்க தெரியும்னா அதில் ஒன்றும் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இல்லை. அது சும்மா பார்த்து இப்போ மொபைல் ஃபோனில் எடுக்கிற அந்த மாதிரி கிளிக் பண்ண வேண்டியது. அது பேர் கிளிக் 3. ஓகே. சும்மா பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும். அது அதில் ஒன்றும் செட்டப்லாம் ஒன்றும் கிடையாது. ஏஎஸ்ஏ மட்டும்தான், ஸ்பீட் மட்டும் தான் செட். ஸோ அதை வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணாங்க ஒரு கடையிலேருந்து. அந்த கடைக்காரன் கேட்டார், இதை எடுத்த ஃபோட்டோகிராஃபர் யாருன்னு. அது ஒரு பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட ஃபோன் கொடுக்க சொல்லி நான் என்கிட்ட பேசினாங்க. அப்போ நான் பேசினவுடனே அவங்ககிட்ட என்ன செட் பண்ணீங்க? நான் ஒன்றும் செட் பண்ணேன். இல்லை எல்லா ஃபோட்டோ ப்ரொஃபஷனலாக எடுத்த மாதிரி இருக்குது, காம்போசிஷன் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, கான்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கு, லைட்டு நல்லாயிருக்கு, யூ ஹேவ் அன் ஐ, யூ ஷுட் பிகம் அ கேமராமேன். ஓகே. அப்படின்னு ஏதோ முகம் தெரியாத ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் சொன்னார். ஓகே. அதே மைண்டில் இருந்துச்சு. ஓகே, அப்படி ஏதோ இருக்குது போல இருக்குது. ஓகே. நேச்சுரலி சம் காம்போசிஷன் இஸ் தேர். ஐ ட்ரா படம்லாம். ஓகே. ஸோ மேபி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் சும்மா அந்த காலேஜ் படிக்கும்போது கேர்ள்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறது. ஓகே. ஏன்னா அந்த காலத்துலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, பாஸ்போர்ட் ஃபோட்டோ தான் வச்சுருப்பேன். அவனை நல்ல லைட்லாம் நான் ஃபோட்டோ எடுக்கலாம், நான் தான் எடுத்து கொடுப்பேன். ஓகே. ஸோ அப்படிலாம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஃபோட்டோகிராஃபி. அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா ஃபோட்டோ எடுக்கணும்னு மேபி அதை பற்றி அப்படி க்ரோ ஆகிடுச்சு. இல்லை அப்போது சாபு சீரியல் ஆர்ட் டைரக்டர் சாபு சீரியல் அப்போ என் ஃப்ரெண்டு. ஓகே. அப்போ அவன் இந்த மெனு கார்டு டிசைன் பண்ணுவான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு. ஓகே. மெனு கார்டில் ஃபுட்டெல்லாம் ஷூட் பண்ணோம். அதை ஷூட் பண்ணி எடுத்து கொடுறான்னு. அப்போ என்கிட்ட கேமரா கூட இல்லை. அப்போ நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கைமல்னு ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர், அவர்கிட்ட போயிட்டு நைட்டில் நாங்கள் ஃபுட்டெல்லாம் வச்சு ஒரு ஷெஃபை வச்சு குக் பண்ணி வச்சுட்டு அதை ஃபோட்டோ எடுப்போம். ஸோ அதுக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கி படித்து ஃபோட்டோ அதை பிரிண்ட் போடுவோம், இந்த மெனு கார்டு ரெடி பண்ணுவோம். அது அதுக்கு கொஞ்சம் பைசா கிடைக்கும். ஸோ இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நான் ராஜீவ் கூட அட்வர்டைஸிங் இருந்தது. அப்போ அங்கே ஆர்ட் டைரக்டர் ஒரு ஆள் வேணும்னு சொன்னோன்னே சாபுக்கிட்ட சொன்னேன், நீ ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆகிடுறான்னு. எனக்கு ஆர்ட் டைரக்ஷனே தெரியாது, நீ வாடா எல்லாம் சொல்லித்தரோம் வான்னு சொல்லிட்டு அங்கே ராஜீவ் எல்லாம் சொல்லி கான்ஃபிடன்ஸ் கொடுத்து நீ பண்ணுன்னு சொன்னேன். ஸோ இட் ஸ்டார்ட் ஆர்ட் டைரக்ஷன் லைக் தட். ஓகே. வித்தின் இயர் இவன் நேஷ்னல் அவார்டு. அது மாதிரி இப்போ இந்த பிக்கஸ்ட் ஆர்ட் டைரக்டர். இப்போ பாகுபலி யாராருன்னு அவர் தான் பண்ணார். ஸோ காலாபாணி அது மாதிரி. ஸோ சாபு ஸ்டார்டட் லைக் தட். ஓகே. ஒரு கேஷுவலான ஒரு இதில் கான்வர்சேஷனில் பிகம் அப்படி ஆர்ட் டைரக்டர். ஓகே. ஸோ அது மாதிரி அவர் லைஃப் சேஞ்சஸ் இன்டு அ டிஃப்ரெண்ட் திங். கண்டிப்பாக. ஸோ அது அந்த ஒரு ஃப்ளோவில் நம்மளை கரெக்டான ஒரு டெஸ்டினி கொண்டு போய் சேர்க்குது. அண்ட் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சினிமா அண்ட் லைட் அண்ட் கலர்ஸ் அண்ட் எஸ்தெட்டிக்ஸ். ஆல்சோ we were with ராஜீவ். ஸோ அட்வர்டைஸிங், அதை பற்றின புக்ஸுகள், அதை பற்றின லென்ஸு, அது ஸோ வி சி அந்த டைம் அட்வர்டைஸிங் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, ஒரு 2-3 பேர் தான் பண்ணாங்க மெட்ராஸில். ஸோ we were the elite group. So top of the line work only we used to do. We used to go and shoot in Bombay. அது மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால ஓகே. சார், இனிஷியலி உங்களோட கரியர் ஸ்டார்டட் வித் மலையாளம் ஃபிலிம்ஸ், லைக் மோஸ்ட்லி ஒரு மலையாளம் ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தமிழில் 1994 சமேர் யுவர் டெபியூவிங் ஹியர். ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே மக்கள் பரவலாக மலையாளம் இண்டஸ்ட்ரியுடைய அந்த ஒர்க்ஸை ஃபேசினேட்டடாக பேசும். பிகாஸ் ஆஃப் தேர் ஸ்டோரி, தேர் கேமரா, தேர் ஆடியோ எல்லாமே இருக்குது. ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கான அந்த ஓப்பனிங் கிடச்சப்போ எப்படி இருந்தது? லைக் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்தது அது? இல்லை, நான் பண்ணது எல்லாமே கமர்ஷியல் படம். ஒரு ஆர்டிஸ்டிக் படம் கூட பண்ணல அந்த மலையாள படம் பண்ணும்போது. ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியில் போய் என்னை பற்றி கேட்டிங்கன்னா அவர் ஒரு டப்பா கேமரா பண்ணுறாங்க. ஏன்னா நான் பண்ணதெல்லாம் காமெடி, ஆக்ஷன் படம் தான். நான் சீரியஸ் படமே எடுத்ததில்லை. பட் அதர் பீப்புள் ஆர் டூயிங் அ ரியலி குட் ஒர்க். சந்தோஷ் சிவன், வேணுலாம், அந்த குணா எடுத்தார் அந்த வேணு, அவர்லாம் நான் ரொம்ப ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் எடுத்து நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கிட்டு இருந்தேன். நான் போய் ஸ்ட்ரெயிட்டாக கமர்ஷியல், அவசரமாக வீடு வாங்கணும், கார் வாங்கினன்ற மாதிரி போயிட்டு அந்த மாதிரி படங்கள் தான் பண்ணேன். அப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு கதை சொன்னான். நான் கொண்டு போய் சத்யஜோதி தியாகு எனக்கு நல்லா தெரியும், அப்போ அவர்கிட்ட சொல்லி விட்டேன். அப்போ ஆனஸ்ட் ராஜ்னு ஒரு படம், விஜயகாந்த் சார் அந்த படம் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தேன்மான் கொம்பத்துன்னு ஒரு படத்துக்கு பிரியதர்ஷன் கூப்பிட்டார். அந்த படம் எனக்கு பண்ண முடியல. அப்புறம் அவர் பிரியன் போய் கேவி ஆனந்துக்கு இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு ஃபிலிமாக கொடுத்து அவர் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டார்.
ஸோ அதில் எனக்கு ஒரு பெரிய பொறாமையாக இருந்து கேவியானது நேஷ்னல் அவார்டு கிடச்சதில். ஓகே. என்னென்னா நேஷ்னல் அவார்டு கிடச்சாக்க ஃபோன் கனெக்ஷன் கிடைக்கும். ஓ ஓகே. இல்லாட்டா எங்களுக்கு 3 வருஷம் வெயிட்டிங். எனக்கு ஃபோன் கனெக்ஷன் இல்லை. ஓகே. யாரோ காண்டாக்ட் பண்ணால் யாரோ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஓகே. அங்கே போய் நம்ம ஃபோன் பேச வேண்டியிருந்து. இப்போ இருக்கிற மாதிரி மொபைல் ஃபோன் வாங்கிற மாதிரி வாங்க முடியாது. ஓகே. 3 வருஷம் வெயிட்டிங் ஒரு பீரியட். நேஷனல் அவார்டு வாங்குறது ஒரு ஃபோன் கனெக்ஷன் ஃபோன் கிடைக்குங்க. அதனால் அவனுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைச்சது எனக்கு இப்போ இது இல்லை. ஓகே. அவனுக்கு கிடைச்சதுனால ஃபோன் அவங்ககிட்ட ஆல்ரெடி ஃபோன் இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோன் கனெக்ஷன் கிடச்சி அப்படி ஒரு பொறாமை இருந்துச்சு. ஓகே ஓகே சார். ஸோ அண்ட் தென் கிராஜுவலி தென் அப்படியே இண்டஸ்ட்ரியில் ராஜீவ் வென்சரோட படங்கள் அண்ட் தென் அப்படியே அப்போ வந்து ஆனஸ்டாஜ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மின்சார கனவு. அந்த டைமில் தான் பிரியதர்ஷன் கூப்பிட்டு எனக்கு இது விராசத்துன்னு அந்த தேவர் மகன் பண்ணோம். அது வந்து ஏன்னா அந்த படம் பண்ண முடியலன்றதுனால அந்த படம். ஸோ அதில் போன போது அதுக்கு எனக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டெலாம் கிடச்சிது, நிறைய அவார்டு கிடச்சிது. தட் ஃபிலிம் பிகம் அ ஹிட். ஸோ ஹிந்தியில் ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் கால் மீ டு டூ ஹிந்தி ஃபிலிம். ஸோ ஐ மூவ் டு பாம்பே. ஓகே. இங்கேருந்து ஐ டென்ட் டூ டூ மெனி தமிழ் ஃபிலிம்ஸ். ஆனஸ்டாஜுக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிட்டிசன் பண்ணாங்க. சிட்டிசன் அண்ட் கண்டுகொண்டேன் 2000. அதே ஆனஸ்டாஜுக்கு சிட்டிசனுக்கு நிறைய கேப் இருக்கும். யா கண்டுகொண்டேன் மின்சார கனவு அது மாதிரி. ஸோ நான் கொஞ்சம் செலக்டட் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கேன் தமிழில் ஆக்சுவலி. ஹவ் யூ சூஸ் யூ ஸ்கிரிப்ட் சார்? இப்போது சில டிஓபிஸ் வந்து அந்த கதை கன்வின்சிங்காக இருக்குன்ற பட்சத்தில் தான் படம் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்டில் என்ன விஷயங்கள் இருக்கணும்னு எப்பயுமே எதிர்பார்ப்பீங்க? நம்ம அப்படிலாம் நிறைய பேர் ஸ்கிரிப்டே சொல்ல மாட்டாங்க, கதை தான் சொல்லுவாங்க. ஓகே. இங்கே பாம்பேலாம் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. ஸோ நீ ரீட் த ஸ்கிரிப்ட், இஃப் யூ கெட் சம் விஷுவல்ஸ் சம்திங் இஸ் பிகாஸ் ஒரு படம் பண்ணுறோன்னா ஒரு வருஷம் உங்களோட லைஃப் கண்டிப்பாக 1 year of your life is going to something should be worthwhile. அதுக்கு பதில் வேறு வேலையை பார்க்கலாம். அந்த அந்த செட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போனோன்னா there's no point. செட்டுக்கு போகும்போது we should be enthusiastic. எதாவது பண்ணணும்னு போனோம் இல்லாட்டா யூ கான் கெட் அப் அட் 4 o'clock. We need that force to drive us. அதில் 4 மணிக்கு டெய்லி வந்து 40 வருஷமெல்லாம் போக முடியாது. ஓகே. ஸோ இப்போ மணிரத்னம் படம் போகிறோன்னாக்க இப்போ 40 வருஷம் ஆச்சு சினிமாவில் வந்துட்டு. அவர் அதே என்தூசியாஸ்டில் விட ஒரு 42 வருஷமாக 43 வருஷம் அவருக்கு ஆகுது. அதே ஸ்பீடில் அவர் வர்றாரு, ஃபஸ்ட்டு பர்சனாக செட்டில் இருக்கார். அப்போ 69 வயசாக ஒருத்தருக்கு அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னாக்கா தட்ஸ் வாட் டிரைவ்ஸ் யூ. இப்போ கமல் சார் கூப்பிட்டிங்கன்னா காத்தால வந்துடுவார். ஸோ சிம்பு கூப்பிட்டிங்கன்னா காத்தால வர்றாரு. ஸோ எவ்ரிபடி இஸ் கம்மிங் அப் இந்த மார்னிங்னாக்கா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல. இட்ஸ் நாட் மணி. இதை விட கம்ஃபர்டபுளான ஒரு ஒரு ஈஸியான படம் பண்ணிட்டு போயிடலாம், ஜாலியான ஒரு படம். காத்தால எழுந்து போய் அந்த லைட்டில் எடுக்கணும்னு சொல்லி ஒரு இது இருக்குல்ல. ஏன்னா ஒரு தடவை எடுத்துட்டிங்கன்னா அந்த படம் இப்போ நீங்கள் 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படத்தை பற்றி பேசுகிறோம். அந்த வருஷம் அந்த ஏதாவது படத்தை பற்றி பேசுகிறீங்களான்னு கேட்டால் இல்லை, இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னா வி புட்ஸ் தட் எஃபர்ட். கன்னத்தில் முத்தமிட்டால்னு சொன்னாக்க உங்களை திருப்பி சொன்னாக்க இப்போ நான் ஒர்க் பண்ண ஒரு 4-5 படத்து பேர் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரீகால் பண்ண முடியுது இல்லை. கண்டிப்பாக சிட்டிசன் ஆகட்டும், 7ஆம் அறிவு, கண்டுகொண்டாயின், யுவா, ஐதெழுத்து, ஏன்னோ ஒர்க் பண்ண எந்த படம் பார்த்தீங்கன்னா திருப்பி சொன்னாக்கா அந்த சிட்டிசன்ற படம் எப்பயோ எடுத்தது, இன்னும் அந்த பேர்லாம் ஞாபகம் இருக்கும் மக்களுக்கு. அதுதான் நான் இப்போ ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் தாங்க போனேன். ஒரு அந்த இது கவுண்டரில் இருந்த ஒரு பேர் வந்து ஆனஸ்ட்ராஜ். ஓகே. பாண்டிச்சேரியில். அப்புறம் ஆனஸ்ட்ராஜ் அவங்க பேர் என்ன? நம்ம எங்கள் அப்பா விஜயகாந்த் ரசிகரன்னு. நான் யார் தெரியுமான்னு? தெரியும், நீங்கள் தான் அந்த படத்தை எடுத்தீங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாரு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா அந்த படம் பார்த்துட்டு ஒருத்தர் பையனுக்கு பேரை வச்சுருக்காரு ஆனஸ்ட்ராஜ்னு. அவர் நான் வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு கோயின்சிடென்ஸ்னு சொல்லலாம். பட் அந்த படங்கள் வந்து அப்படி ஒரு சூஸ் பண்ண படம் அந்த மாதிரி கொஞ்சம். அதனால் நான் ஒரு படம் சூஸ் பண்ணும்போது ஒரு கதை, அந்த கதை உங்களுக்கு மக்களுக்கு இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு மக்களுக்கு பிடிக்குமான்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்மள எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த படத்தை ஷூட் பண்ணுறதுக்கு. நம்ம வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட முடியாது, யாருக்கும் உடம்பு சரியில்லைனா அட்டென்ட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் மீறி நம்ம போய் அந்த படத்தை பண்ணோம்னா சாப்பாடு ரோட்டில் நின்று சாப்பிடுவோம், அன்டைமில் சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம். அது வந்து எதுக்குன்னா அந்த பணத்துக்குன்னாக்க ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணால் அதை விட பணம் பண்ணலாம். பட் பணத்துக்காக இந்த படத்தை வேலையை பார்க்குறது இல்லை. ஸோ இந்த வேலையை என்ஜாய் பண்ணிடுறதுனால தான் போகிறோம். ஸோ தட் ஷுட் பி என்ஜாயபிள். அந்த ஸ்கிரிப்ட் ஷுட் ட்ரைவ் யூ டு டூ த ஃபிலிம். கண்டிப்பாக. அதனால் இப்போ வந்து எந்த படம் எடுத்து ஹிந்தியில் என்னோடய படங்கள் பார்த்திங்கன்னா கூட எல்லா படமும் கொஞ்சம் நோன் ஃபிலிம்ஸாக தான் இருக்கும். இப்போ வந்து
ஒரு தடவை வந்து ஒரு நாளில் வந்து கிறிஷ் ஒரு படத்துக்கு கேட்டாங்க. கிறிஷு, டான், ஃபனா இந்த 3 படத்துக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. 3 பெரிய டேரக்டர், ஒன்று ரித்திக் ரோஷன், ஒன்று ஷாருக் கான், ஒன்று அமீர் கான். இது 3த்தையும் நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஒரு 15 நாளைக்கு அப்புறம் தான் ஒரு படத்தை ஓகே சொல்கிறேன், மற்ற 2 படத்தை வேணான்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ எல்லோரும் எப்படி நீ வேணான்னு சொல்கிற அந்த ஷாருக் கான் படத்தை போய் அப்படின்ட்டுலாம் கேட்குறாங்க. பட் ஐ தாட் திஸ் ஸ்கிரிப்ட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு ஷூ. இப்போ தேவதாஸ் படம் வந்தபோது நான் வேணாம்னு சொல்லிட்டு தில்ச்சா தயார் பண்ணேன். வாட் யூ சூஸ் இஸ் யுவர் டெஸ்டினின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக. இப்போ ஹம் தும்னு ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் பண்ணேன். ஸோ ரெண்டும் ஒரே டைமில் வந்த படம் தான். ஐ செட் நோ டு ஹம் தும் அண்ட் ஐ டிட் கன்னத்தில். ஸோ people remember கன்னத்தில் முத்தமிட்டால். Of course. It's your luck also. Which film you choose. இப்போ பிளாக்னு ஒரு படம் வந்து சஞ்சய் லீலா பன்சாலியோட சாங்ஸ் இல்லாத ஒரு படம். அதான் அவரோட கரியர்லேயே ஒரே ஒரு படம் சாங்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் கலர்லாம் இல்லாத நாங்கள் ஷூட் பண்ணோம். அதாவது டூ many கலர்ஸ் அவர் யூஸ் பண்ணுவார், நிறைய கலர் கேமரா மோஸ்லாம் அதெல்லாம் இல்லாத ஒரு படம். ஸோ இட் லுக் ட்ராமேட்டிக். பீப்புள் ரிமெம்பர் த ஃபிலிம். அது மாதிரி இஃப் யூ ஆர் லக்கி டு டூ அ ஃபிலிம் லைக் தட். இப்போ மை நேம் இஸ் கான்ற படம் வந்து கரஞ்சோரோட வழக்கமான கல்யாண பாட்டு அது இதெல்லாம் இல்லாத ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு பர்சனை பற்றின ஒரு கதை அது. ஸோ ஷாருக் கான் வந்து ஹீரோ கிடையாது அந்த படத்தில். ஹீரோனா ரெகுலர் ஹீரோலாம் ஃபைட் பண்ணுறதோ டான்ஸ் ஆடுறதோ இல்லாத ஒரு ஆர்டிஸ்டிக் பர்சன். பிளிங்க் கூட பண்ண மாட்டார். ஸோ அது ஒரு அன்யூஷுவல் ஃபிலிம் ஃபார் கரண் ஜோஹர் அண்ட் ஷாருக் கான், ஃபார் மீ ஆல்சோ. ஸோ ஐ திங்க் உங்கள்கிட்ட ரொம்ப அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரொம்ப அந்த மாதிரி, பிகாஸ் இப்போ மணிசரோட படங்களுடைய வரிசை பார்க்குறப்ப கன்னத்தில் முத்தமிட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் அது மாதிரி பாட்டு டான்ஸ் எல்லாம் ஆமாம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் சொன்ன சஞ்சய் லீலா பன்சாலியோட ஆயுத எழுத்துலேயும் அது மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் ஃபிலிம் அது. ஐ திங்க் உங்களை வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான ஜோன்லலாம் வச்சு அவர் வந்து பயன்படுத்துகிறாருன்னு நினைக்கிறேன். இல்லை, ஐ சூஸ் ஃபிலிம்ஸ் ஆல்சோ லைக் தட். ஐ ஆம் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் இன் ஃபிலிம்ஸ் லைக் தட். ஏன்னா இப்போ முருகதாஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாமறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம். ஆமாம். ஸோ ஈச் ஒன் வில் ஹேவ். இப்போ கண்டுகொண்டேன் ஆகட்டும், மின்சாரக்கணம் ஆகட்டும், சிட்டிசன் ஆகட்டும், எல்லா படமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜானர் ஃபிலிம் தான். அதில் என்ன அட்வான்டேஜ்னாக்க நம்மளுக்கு ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும். செட்டு உள்ளே போகும்போது பயத்தோடு போவோம், இது எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியும். பட் அந்த பயம் என்றைக்குமே தேவை தானே, எப்பயுமே இருக்கும். இப்போ கூட ஒரு ஸ்டில் கேமரா கொடுத்தாங்கன்னு கூட எனக்கு பயமாக தான் இருக்கும், இதை தப்பாக எடுத்துகிட்டு போகிறோன்னு. பிகாஸ் அவர் கோல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் வெரி ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் மை சைட். எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட், இது நல்லா எடுக்கணும்னு சொல்லி. அப்போது இப்போ யாராவது என்கிட்ட ஸ்டில் கேமரா கொடுப்பாங்க இதை டெஸ்ட் பண்ண சொல்லி. இப்போ கூட ஒரு கேமரா கொடுத்தாங்க. ஓகே. நேற்று முந்தானத்து நான் அதை எடுத்துகிட்டு பீச்சுக்கு போய் கொஞ்சம் ஸ்டில்ஸ் எடுத்தேன். அது யார்கிட்டையும் காமிக்காதே இருந்தேன் நான். அப்புறம் யார்கிட்ட காமிச்சேன், சார் இது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் போஸ்டராக போடலாமே. நான் இது என்னடா நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் சம்திங். ஓகே. அந்த கேமரா கொஞ்சம் புஷ் பண்ணி பார்த்து அப்படி இப்படிலாம் எடுத்து பார்த்துட்டு. ஸோ அது ஒரு அதில் தானே ஒரு நார்மல் ஃபோட்டோ எடுத்தால் ஐஃபோன்லேயே எடுக்கலாமே. ஸோ அந்த இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் கேமரா, அதை எப்படி புஷ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம ஒன்றுமே பண்ணுறதில்ல, இந்த கேமராவில் 1008 வேலை பண்ணலாம், சும்மா எடுத்துகிட்ருக்கோம் க்ளோஸ்அப்ஸு அது இதெல்லாம். பட் வெள்ளக்காரன் பார்த்திங்கன்னா அதை வச்சுட்டு ஏதோ நான் ஒரு ஃபோட்டோகிராஃபரை பார்த்தேன், ட்ரோனில் லைட்டு வச்சுட்டு மவுண்டன்லாம் லைட் பண்ணுறாரு. நைட்டில் போயிட்டு கேமரா டைம் எக்ஸ்போஷரில் வச்சுட்டு ஃபுல்லாக மவுண்டன்லாம் லைட் பண்ணுறாரு. ஸோ யூ கேன் see the mountain lit in the night. ஓகே. ஸோ அது மாதிரி இன்னொருத்தர் வந்து ஒரு பால் மாதிரி லைட்டை வச்சுட்டு இது பண்ணுறாரு. அது வந்து நூல் கண்டுக்க சுற்றுற மாதிரி பால் மாதிரி இருக்குது, லைட்டு க்ளோ ஆகுது. அது வந்து அவர் வந்து சும்மா ஹாபி மாதிரி ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டு வேலையை விட்டுட்டு இந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தார். இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஸ்திரேலியன் ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து எப்படி எடுக்கிறாருன்னா மவுண்டன்ஸு, ரூம். இப்போ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா பெரிய பால் மாதிரி இருக்குது இந்த ரூம். ஓகே. அது அப்படியே க்ளோ ஆகுது. ஸோ he started a new trend with an old technology. It's not a new technology. It's been there for very long. Black and white காலத்துலேருந்து இருக்குது. பட் அதை வந்து அதில் ஒரு ஸ்டெப்பு மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஒரு ட்ரோனை வச்சுட்டு நம்ம சாதாரண ட்ரோன் ஷாட் அதை ஒரு லைட்டை வச்சுட்டு அதை மவுண்டன் லைட் பண்ணுறோம், மானுமெண்ட்ஸை லைட் பண்ணுறோம். இப்போ தஞ்சாவூர் கோயில் இருக்குன்னா அது மேலே ட்ரோன் பறக்க விட்டு லைட்டிங் பண்ணி அந்த கோயில் ஃபுல்லாக எல்லா இதையும் நைட்டில் லைட் பண்ணுறோம். ஸோ யூ கேன் see the stars, you can see the லைட்ஸ், மண்டபம் அப்படியே எல்லாமே கோபுரம் எல்லாமே லிட் ஆகிருக்கு. அதை மாதிரி எடுக்கிறான். இப்போ இது பிரமிட்னா பிரமிட் மேலெலாம் லைட் போடுறான். அந்த ட்ரோன் வச்சு இட் பெயிண்ட்ஸ் வித் த லைட். ஓகே. ஸோ பீப்புள் கம்யூனிகேட் வித். ஸோ நம்ம அதை
இந்த டூல்லாம் ரொம்ப சிம்பிள், எனிபடி கேன் யூஸ் இட். அதில் எவ்வளோ புஷ் பண்ணலாம். இப்போ ஐஃபோன் வச்சுட்டு படம் எடுக்கலாம். ஆமாம். ஐ கீப் டெல்லிங் அசிஸ்டன்ஸ் எல்லாம், நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடு, ஒரு மியூசிக் எடு, பழைய பாட்டை எடுத்துகிட்டு ஒரு 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 பொண்ணையோ ஒரு பையனை வச்சுட்டு சும்மா ஒரு சாங் எடுத்துப்பார், ஒரு புது ஆங்கிள் எடுத்துப்பார். இட்ஸ் ஈஸி டு டூ இட். அஃப்கோர்ஸ். ஏன்னா இப்போ வந்து ஏஐ வந்துடுச்சு, அது வந்துச்சுன்னு சொன்னாக்கா இட் வில் கம், இட் வில் வைப் அவுட் திஸ். இது இப்போ எடிட்டிங்லாம் வந்து ஏஐ பண்ணிவிடும், கலர் கரெக்ஷன் ஏஐ பண்ணிவிடும், ஃப்ரேமிங் ரீஃப்ரேமிங் பண்ணிடும். இப்போ டிஐயில் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஷாட்னா அதை ஃபோக்கஸ் பண்ணிடுது இதில் ஏஐயில். இப்போ க்ரீன் ஸ்க்ரீனில் லைட் பண்ணிங்கன்னா நியூ டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு சன்செட் போட்டிங்கன்னா அந்த சன்செட் இந்த லைட்டை சன்செட் லைட் மாதிரி ஆக்கிடும். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ரேப்பிட்லி சேஞ்சிங். இட் வில் சேஞ்ச் டே பை டே. ஏஎன் வந்து இந்த மாதம் யூஸ் பண்ண ஏஐ இல்லை, அடுத்த மாதம் இட்ஸ் கோயிங் டு டூ எவ்ரி திங். இப்போ ஒரு லிரிக் எழுதணும்னா சொல்லுது, ஜாதகம் பார்க்குது. இப்போ என்னோடய டேட் ஆஃப் பர்த்தை ஏதோ கொடுத்தாக்கா ChatGPT உங்களுக்கு சொல்லுது. மருந்து எதை சாப்பிட்றோன்னா அது என்ன மருந்து அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லுது. கூகுள் பண்ணுற மாதிரி இல்லை, இது வந்து அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே, அதோட இது எல்லாமே சொல்லுது. ஸோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குது. ஒரு புத்தாண்டு வாழ்த்து ஒருத்தருக்கு அனுப்புறோன்னாக்கா தமிழில் எழுதி கொடுக்குது. ஆமாம். ஸோ இப்போ என்னன்னாக்கா இதோட இது எல்லாம் ஒரு மியூசிக்கை அதில் இப்போ ஃபீட் பண்ணிங்கன்னா அதை லிரிக் எழுதி கொடுக்குது. அதுக்கு சாய்ஸ் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க, எனக்கு இதுதான் சுச்சுவேஷன் சொன்னீங்க, அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். அஃப்கோர்ஸ். இதில் நம்ம வந்து ஹியூமனாக என்னெல்லாம் பண்ணி ஹவு டு யூஸ்ன்னு தான் பார்க்கணுமே தவிர அதை ஃபைட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக. ஸோ இட் ஹேஸ் டு பி தேர். இப்போ இது மாதிரி கேமராலாம் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வந்துச்சு, இது வந்துடுச்சு. முன்னெல்லாம் ஒரு கரெக்ட் எக்ஸ்போஷர் வச்சா தான் படம் வரும். இப்போ ஒன்றுமே இல்லை, சும்மா சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ எனிபடி கேன் ஷூட். அப்படின்னாக்கா ரோட்டில் இருக்கிற ஒரு ஜோசியம் பார்க்குற பொம்பளை கிட்ட கூட ஃபோன் கொடுத்து இதுக்கு வச்சிங்கன்னா அவங்களும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் எப்படி how will you stand out? ஸோ you have to think like that. இல்லாட்டா அதே மாதிரி தான் சினிமாட்டோகிராஃபர்ஸும். எவ்ரிபடி இஸ் a cinematographer now. Who can switch on the camera as a cinematographer. எந்த லைட்லாம் தேவையில்லை, சும்மா லைட்டில் தான் எடுக்கலாம், படம் வரும். அப்போ என்னன்னாக்கா இந்த டைமில் how will you make a difference to sustain for some more years of this competition? அதுக்கு நீங்கள் தான் உங்கள் பிரெயின் தான் யூஸ் பண்ணணும். ஏஐயோ அதுவோ பெஸ்ட்டாக கேமராவோ, இந்த லைக்கா கேமரா வச்சுக்கணும், அல்லது ஆரி கேமரா வச்சாலோ சோனி கேமரா வச்சா, இட் டசன்ட் மேட்டர். ஜஸ்ட் த பர்சன் ஹூஸ் ஹேண்ட்லிங், த பர்சன் ஹூஸ் திங்கிங் டிஃப்ரெண்ட்லி. தட் ஏஐ இஸ் நாட் கோயிங் டு டூ, யூ ஹேவ் டு டூ இட். அப்போ தான் நீங்கள் அதை புஷ் பண்ண முடியும். ஸோ யூ ஹேவ் டு திங்க் ahead of. வாவ், இது பயங்கர இன்ஸ்பைரிங்கான விஷயம் சார். பிகாஸ் இன்றைக்கி நிறைய பேர் அதுதான், ஒரு கேமரா வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை தாண்டி எப்படி சிம்பிளிஃபைடாக போகணுன்னு தான் இன்றைக்கான அதை ஈஸியாக திங்க் பண்ணிங்கனாக்கா அது சுவிட்ச் ஆன் பண்ணி அதுவும் படம் வந்துடும். யூ டோன்ட் ஹேவ் டு ட்ரை எனி திங். ஸோ இப்போ நான் டிரைவர் இருக்கார், அவர்கிட்ட கொடுத்து எதை எடுக்கணும் எடுத்துருவார், படம் வந்துடும். ஸோ இங்கே ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவர்கிட்ட கொடுத்து கேமரா கொடுத்தீங்கன்னா எடுத்துருவார். ஸோ தேர்ஸ் நோ ராக்கெட் சயின்ஸ் இன் இட். ஸோ ஹவு டு யூ மேக் எ டிஃப்ரென்ஸ்? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வாட் யூ டூ, அதுதான் இல்லைங்களா? இப்போ ஒரு டைலாக் எழுதுகிறாங்க, அந்த டைலாகை வந்து இப்போ கமல் சார் டெலிவரி பண்ணால் எப்படி பண்ணுறாரு, இல்லாட்ட ஒரு நாசர் டெலிவரி பண்ணால் எப்படி பண்ணுறாரு, இல்லை ஒரு சிம்பு டைரக்ட் பண்ணால், ஈச் ஒன் டெலிவர் த சேம் டைலாக் இன் டிஃப்ரெண்ட் வே. ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டாக படிக்கும்போது வந்து இப்போ பேட்மேன் மாதிரி ஒரு படத்தில் இது டார்க் நைட்டில் ஜோக்கரை வந்து ஒய் ஸோ சீரியஸ்ன்னு சொல்லியிருக்கு. அது நீங்கள் ஸ்கிரிப்டாக படிச்சிங்கன்னா ஒய் ஸோ சீரியஸ்ன்னு படிக்கும், அவ்வளோதான் இருக்கும். அவன் எப்படி அதை சொல்கிறான், என்ன பாஸ் கொடுக்குறான்றதுனால தான் அந்த அது இட் சவுண்ட் கிரேட் இல்லையா? கண்டிப்பாக சரி. இப்போ வந்து விஜய் வந்து ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னாக்கா அது அந்த டைமிங் தான், அந்த ஐ எம் வெயிட்டிங் நம்ம கேட்டிருக்கோம் எவ்வளோ தடவை. பட் அது அவர் கொடுக்குறது அந்த அதை மாதிரி தான் ஒரு ஆர்டிஸ்ட் அதை வேறு ஒரு லெவலில் நம்ம படிக்கிற ஸ்கிரிப்டை ஒரு ஆக்டர் சொல்லும்போது அது வேறு ஒரு லெவலில் வருது. அது வேறு மாதிரி ஒரு ஆள் மியூசிக் போடும்போது அந்த சீன் அதை ஒரு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி சவுண்டு மிக்ஸ் பண்ணி கரெக்டான கிரேடிங்கோட அதை பார்க்கும்போது இட் லிஃப்ட்ஸ். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தக் லைஃபோட டீசர் போட்டோம் முதல்ல, அதில் பார்த்தீங்கன்னா அந்த கமல் சார் எதிர்த்தோட விண்வெளி நாயகான்னு வந்து அது நாங்கள் எதிர்பார்க்கல அவர் போட போகிறார். நான் வெறும் டீசர் ஆஃபீஸில் கட் பண்ணது ஒரு சவுண்டோட ரஃப் சவுண்டு ஒன்று போட்டிருப்பாங்கல்ல பேக்ரவுண்டு, ஆமாம் பைலட் சவுண்ட் மாதிரி, அதில் பார்க்கும்போது இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி இது ஓகே தானே அப்படின்னு நாங்கள் யோசிச்சிருந்தோம். அவர் மியூசிக் போட்டு வந்து அது வேறு லெவலில் ஆகிடுச்சு, அந்த எலிவேஷன் ஓகே.
இப்போ அனிருத் மியூசிக் விடும்போது அந்த இது தூக்குதில்லை அந்த அது மாதிரி தான். கண்டிப்பாக சார். சார் இன்றைக்கி நம்ம இந்த டெக்னாலஜிஸ் நிறைய இருக்குது, நம்ம அதை பண்ணிட்டு இருந்தாலும் இன்றைக்கும் மக்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் ஆன்டிசிபேட்டடில் இருக்கிற ஒரே ஒரு படம் மருதநாயகம். வாட்ஸ் ஹேப்பன் டு மருதநாயகம் அப்படிங்கிறது இன்றைக்கும் இருக்குது. ஒரு சிலர் ஒரு 35 மினிட்ஸ் நான் ஃபுட்டேஜை பார்த்தவங்க இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். பட் அதோடைய டிஓபி நீங்கள் தான். லைக் ஹவு ஹார்ட் இட் வாஸ் ஒர்க்கிங், பிகாஸ் அந்த ஒரு சின்ன கிளிம்ஸே நாங்கள் வந்து யூடியூப்பில் நாங்கள் பார்க்குறப்ப இட் வாஸ் வெரி ஹார்ட். பிகாஸ் அவர் ஒரு மாடு மேல் ஏறி ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஜம்ப் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், வாட்டர் ஃபாலில் வந்து குதிக்கிறதா இருக்கட்டும், லைக் இட் வாஸ் வெரி ஹார்ட் டு டூ. இல்லை அந்த மாதிரியான போர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணப்போ எப்படி இருந்தது? இன்றைக்கி மேபி இட்ஸ் ஈஸி டு புல். இல்லை, அதுக்கு வந்து ரொம்ப ப்ரிப்ரேஷன் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 1 year வி ப்ரெப் ஃபார் த ஃபிலிம். 1 year வந்து ஸ்டோரி போர்டு போட்டோம். இப்போ நம்ம வந்து ஏஐயில் போட்டுடலாம் எல்லாத்தையும். அப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டோரி போர்டு போட்டோம். ஒரு ஆர்டிஸ்ட் உட்காந்து வரைவான், லென்ஸ் எல்லாம் வச்சு இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னு கரெக்ட் லென்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வி பாட் செட் ஆஃப் லென்சஸ் ஆஃபீஸில் வச்சு ஒரு சின்ன கேமரா, மூவி கேமரா தான் வச்சு அவரை இப்போ நான் இப்படி கீழே ஆகணும்னா கேமரா கீழே படுத்து அந்த ஆங்கிள் அந்த ஆளுக்கும் காமிச்சு அதில் பார்த்துட்டு அவர் வரைவார். அந்த மாதிரி அந்த ஃப்ரேமை ஷூட் பண்ண முடியாது இல்லையா இப்போ ஃபிலிம் கேமரா. ஸோ அதை நம்ம அவருக்கு காமிச்சு இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வேணும்னு சொல்லி அவருக்கு காமிச்சு கொடுத்து. ஸோ இப்போல்லாம் வந்து நம்ம ஷார்ட் டெக்குன்னு ஒரு இதுலேருந்து நம்ம ஷார்ட் எடுத்து காமிக்கலாம், ரெஃபரன்ஸ் காமிக்கலாம், வீடியோ காமிக்கலாம். அப்போ அது இல்லை. ஸோ வி ஹேவ் டு ட்ரா அண்ட் ஷோ. இல்லாட்டா டிவியில் விஹெச்எஸில் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அவர்கிட்ட இது மாதிரி வைட் ஆங்கிள் வேணும் அப்படின்னா அதை வச்சு வரைவார். ஸோ இப்படி ஃபுல் படத்துக்கு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வரைச்சோம். ஸோ கமல் சாருக்கு ஆக்ஷன்லாம் பண்ண தெரியுன்றதுனால அதை பண்ணியே காமிச்சு அந்த இதை பண்ணுவார். ஸோ அது பண்ணியிருந்தோம். அதில் இந்த 2000 பேர் க்ரௌடோட நாங்கள் ஒரு வார் சீக்வன்ஸோட ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது, அது அந்த டீசரில் இருக்கும். ஓகே, அதுக்கு இவங்களை ட்ரெஸ் பண்ண வைக்கிறதே நாங்கள் ஜெய்ப்பூரில் ஷூட் பண்ணோம். அங்கே போய் பனைமரம் வேணும், நம்ம ஜெய்ப்பூரில் பணம், அதனால் பனைமரம் டம்மி பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சோம். ஓகே, ஒரு 10 யானை, 200 ஹார்ஸு தான். எங்களுக்கு தெரியாது இந்த ஹார்ஸ் ஆப்போசிட்டில் போகாதுன்றது. நீங்கள் எதிர்க்க ஓட சொன்னீங்கன்னா அது போகாது. ஓகே, அது திரும்பி போயிடும். ஓகே, நம்ம என்ன நினச்சி இங்கிலீஷ் படத்தில் போட்டு மோதி பார்க்க, அதை ட்ரெயின் பண்ணால் தான் போகும். ஓகே, அந்த ஹார்ஸ் தான் போகும். இது ஆர்மியில் இருந்த ஹார்ஸு, அது இப்படி வந்தவுடனே திரும்பி ஓடிடுது. ஓகே, அது செட் பண்ணுறதுக்கே டைம் ஆச்சு. ஒரு 4 நாள் 5 நாள் நாங்கள் அந்த டீசருக்கான ஒரு பிகினிங் சும்மா அந்த இது நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த இவங்களை ட்ரெஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஆரம்பம். பார்த்தா அவங்கள ட்ரெஸ் பண்ணுறதுக்கே ஒரு காத்தாலேருந்து 4 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்காங்க. முடியல, எல்லோரும் தாடி ஒட்டி பிக்கை போட்டு அதை போட்டு. ஏன்னா சில பேருக்கு முஸ்லீம் ஆர்மி, இன்னொன்று பிரிட்டிஷ் ஆர்மி, இன்னொன்று ஃப்ரெஞ்ச் ஆர்மி சொல்லி எல்லாரையும் ட்ரெஸ் பண்ணி வர்றதுக்குள்ளே அதே வேறு இவங்க லோக்கல் ஆளுங்களை இந்த கத்திலாம் கொடுத்தா அதை வச்சு சும்மா சண்டெல்லாம் போட்டு உடச்சிட்றாங்க. ஓகே, ஸோ எல்லா செட் ப்ராப்பர்ட்டியும் உடஞ்சி போச்சு. அதை திருப்பி அதெல்லாம் பண்ணி நாங்கள் ஷூட் பண்ணோம். அப்படி டெஸ்ட் ஷூட் பண்ணும்போது நிறைய கற்றுட்டோம். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பண்ணுற படம் ரொம்ப பெரிய படம், நம்ம யோசித்தது மாதிரி பண்ண முடியும். இப்போல்லாம் சிஜியில் வந்து 10 பேர் வச்சு 500 பேரை அப்போ 2000 பேர் வச்சா தான் 2000 பேர். ஆமாம், ஐ திங்க் பென்ஹர் மாதிரி நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கீங்க. 100 ஹார்ட்ஸ் வேணும்னா 100 ஹார்ட்ஸ் வேணும். 100 ஹார்ட்ஸுக்கு நீ ட்ரெஸ்ஸு போட்டு ஹார்ட்ஸுக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணோம்ல, அது மேலே இருக்கிற இதெல்லாம் விளையாட்டுக்கு அது இல்லை. அப்போ 45-50 மேக்கப் பண்ண கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு 60 காஸ்டியூம் டிசைன் ஆளுங்களை கூப்பிட்டு வந்தாங்க. அது மாதிரி ஆளுங்க எங்களுக்கு எவ்வளோ பேர் வேணும்னு தெரியாது. நம்ம ஒரு 10 பேரை கூப்பிட்டு போகணும். அப்படின்னா அதெல்லாம் நடக்கல. ஸோ இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து அவசரமாக இருக்கிற எல்லா காஸ்டியூமரையும் தூக்கிட்டு வந்து ஓகே பண்ணாங்க. ஸோ அப்புறம் நாங்கள் டோக்கன் கொடுத்துட்டோம் எல்லாருக்கும். அவங்க துணியெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் எதாவது உடச்சிட்டேன்னா இந்த யாருக்கெல்லாம் என்ன கொடுத்தோன்னு சொல்லி. ஓகே, அப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அந்த பிரியாணி போட்டெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டு அங்கங்கே போட்டுறாங்க. அதெல்லாம் பொறுக்க வேண்டி இருந்துச்சு. அது மாதிரி கண்ட்ரோல் அவங்களாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்லை, இந்த க்ரௌடு புரியுது. அங்கே போய் அப்புறம் மழை வந்து அந்த இடம் ஃப்ளட்டி ஆகிடுச்சு. இப்போ ஸோ வி ஷிஃப்ட் ஆனது லொக்கேஷன். எல்லாத்தையும் நம்ம இந்த பனை மரத்தெல்லாம் தூக்கிட்டு அங்கே போனோம். ஓகே, இப்படி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த 1 month தான் ஷூட் பண்ணோம் நாங்கள் மொத்தமாக. பட் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் 1 year வி ஒர்க் பிஹைண்ட் இட்ன்றதுனால எனக்கு வந்து அக்குவேர் அணுவேரே தெரியும் அந்த படத்தை பற்றி. ஓகே, ஏன்னா அந்த ஸ்டோரி நான் படிச்சிருக்கேன் சார். பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய டெப்த், அதில் இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ், மேபி அது வந்து வெளியே வந்திருந்தால் அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி இருந்திருக்கும். இப்போ 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 சொல்கிற நம்ம கிளாடியேட்டர், அந்த பிரேவ் ஹார்ட் எல்லாம் விட அது ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் வந்திருக்கும். ஏன்னா ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா எழுதியிருந்தார். ஸ்கிரிப்ட் இப்பயும் இருக்குது என்கிட்ட. அது
அது ஒரு ட்ரீம் அவருக்கு பண்ண முடியல அது. ஸோ மேபி அதுடைய ஒர்க் இன்ஸ்பிரேஷன் தான் உங்களுக்கு ஹேராமோடைய பிட்ச் நடந்ததா சார்? ஹேராம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இல்லை, அந்த அந்த ஒர்க் பார்த்துட்டு தான் கமல் சார் திருப்பி உங்களோட ஹேராம் ஸ்கிரிப்ட் கொண்டு வந்தா நினைக்கிறேன். யா ஸோ கமல் சார் எப்பயுமே இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் மீ. அதனால் எல்லா படத்துக்கும் இந்த புது டெக்னாலஜி வந்து அதை பற்றி பேசுவார், புது கேமரா வந்து அதை பற்றி பேசுவார், இதை பாருங்கள் நான் எடுத்தது அப்படின்னு சொல்லி. ஸோ ஈ கான்ஸ்டன்ட்லி இன் டச் இது. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே அவர் படம் கொடுத்துருக்காரு. ரவி வர்மன், சானு வர்கீஸு, இந்த வீரமாண்டி எடுத்தது கேசவ் பிரகாஷ், ஷாம் தத்து, மனுஷ் நந்தன், இப்படி என்னோட 5 அசிஸ்டண்ட்டும் அவர்கிட்ட தான் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். ஓகே, ரைட் சார். அண்ட் வாட் டு யாராவது ஒரு புது அசிஸ்டண்ட் யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி படம் கொடுப்பாரு. அது மாதிரி ஓகே கொடுத்துருக்காரு. நைஸ். அண்ட் வாட் டுக் 20 years சார் டு ஒர்க் அகெயின் வித் மணி சார்? லைக் இட்ஸ் மீன் லைக் ஆயுத எழுத்து யுவாக்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது. ஐ மீன் இடையில வந்து நீங்கள் அவருடைய வேறு படங்கள் பண்ணீங்க, பட் அவர் டைரக்ட் பண்ணாமல் பண்ணியிருந்தீங்க. ஸோ வாட் டுக் திஸ் 2 decade? ஒய் டுக் கூப்பிட்டாங்க 2 படத்துக்கு போக முடியலன்னு. ஓகே, அதான் அந்த பொன்னியின் செல்வன் அதுக்கு முன்னாடி வேற ஒரு படத்துக்கு கூப்பிட்டுருந்தாரு. அது என்ன எனக்கு டேட் மேட்ச் ஆகலை. இது பொன்னியின் செல்வன் போது வேற ஒரு படத்துக்கு நான் கமிட் ஆகிருந்தேன். ஓகே ஓகே. ஸோ அது 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 ஒரு ட்ராஜடி அப்படியே நடக்கும். சில சமயம் படத்துக்கு கூப்பிடும்போது நம்ம போக முடியாது. அப்படி நிறைய படம் விட்டுருக்கேன். ஓகே ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப சூஸியாக இருக்கீங்களா சார் ஸ்கிரிப்ட்ஸில்? பிகாஸ் இப்போ நீங்கள் பண்ணுற ஐ மீன் வெளியே அஃபிஷியலாக தெரிஞ்சதுன்னு பார்த்தா தக் லைஃப், ஓஜி அண்ட் பராசக்தி, விச் இஸ் அபவுட் டு கம் தீஸ் 3 films. ஸோ யூ வெரி சூஸி அண்ட் பர்டிகுலர் அபவுட் தி ஸ்கிரிப்ட்ஸ் நவ். இல்லை எனக்கு அப்படி இல்லை. ஆனால் கதை இன்ட்ரெஸ்டாக தான் பண்ணுறேன். இல்லாட்ட சும்மா கமர்ஷியல் படம் பண்ணிட்டு அதில் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் தட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். சும்மா இப்போ ஒரு ஃபைட்டோ அது ஒரு சாங் வச்சுட்டு இருக்கிற படம்னு கொஞ்சம் போர் தான். ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் நம்மளுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே. Because as I told you, I never went behind money. So I still stay in the house which I bought as an assistant. அதே வீட்டில் தான் இருக்கேன் நான். So I never changed a house also. Okay. So I never fancied big cars or அந்த மாதிரி. So my kids studied in normal schools. பத்மாஷர்ஸில் தான் படித்தாங்க. They went in autos only to school. So we kept our lifestyle minimum so that I can choose the films which I want to do. அது மாதிரி. Great, great sir. It had a great conversation with you sir. நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் we are looking forward for these 3 films also. இப்போ ரொம்ப ஆன்டிசிபேட்டடில் இருக்கக்கூடிய 3 படங்களும் நீங்கள் வந்து பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் வந்து நிறைய தக்லீஃப் பற்றி பேச முடியாத ஒரு ஜோனில் நம்ம இருக்கிறோம், சின்ஸ் ஆஃப் த வார்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அண்ட் ஸ்டஃப். பட் ஃபைனலி இப்போ ஆஸ்பைரிங்காக வரக்கூடிய நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய ஒண்டர்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க பேக் டு பேக்கில். இன்ஃபேக்ட் நிறைய சிங்கிள் டேக் ஷாட்ஸை பற்றி கூட நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒன் திங் யூ வாண்ட் ஷேர் டு தி ஃபெலோ சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஹூ இஸ் தேர் இன் தி இண்டஸ்ட்ரி நவ்? ஒரு விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணுறது டு தி ஃபெலோ சினிமாட்டோகிராஃபர்ஸ் எங்கள் டிஓபிஸ் இந்த இண்டஸ்ட்ரி. நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, இப்போ நம்ம இப்போ ஆஸ் ஐ டோல்ட் யூ திஸ், இந்த கேமரா சுவிட்ச் ஆன் பண்ணால் படம் வந்துடும். ஸோ த லைட்டிங் ஹேஸ் டு டெல் த ஸ்டோரி. அதுக்கான ஒரு இப்போ தேனி ஈஸ்வர் பார்த்தீங்கன்னாக்கா, வாழையாகட்டும், வீரதீரசூரன் ஆகட்டும், கர்ணன் ஆகட்டும், அவர் ஒரு 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 ஸ்டைல் பிடிக்கிறார் ஒவ்வொரு படத்துக்கு. ஸோ ஹி ஹஸ் காட் ஒன் சிக்னேச்சர் ஸ்டைல் டு இட். பட் எல்லா படத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. ஜெயிலர் விஜய் கார்த்திக் கண்ணன், அவர் வந்து அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணுறாரு. அவர் டாக்டர் அதெல்லாம் டாக்டர். ஸோ அவரோட ஒர்க் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்களோட இப்போ அந்த ஸ்டைலில். அது மாதிரி இப்போ நியூ ஜென்ரேஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதை பண்ணுறவங்களாம் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு போனோம். ஏன்னா இப்போ இவங்க எல்லாம் கமர்ஷியல் ஜோனில் இருக்காங்க. இந்த இப்போ ஜெயிலர் மாதிரி படத்துலலாம் கமர்ஷியல் ஜோன் தான். அதுலேருந்து வேறு ஒரு டைப் படமும் பண்ணால் தான், இல்லாட்டா யூல் கெட் கம்ஃபர்டபுள் இந்த அதில் போய் மாட்டிக்குவோம். கண்டிப்பாக அந்த 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 இதுவில் மாட்டிக்குவோம். அந்த அந்த மாதிரி தென் யூ கேனாட் திங்க் ரியலிஸ்டிக் லைட்டிங். ஸோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் டூ ஆப்போசிட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஒன் ஃபிலிம் இன் அ இயர் ஃபார் யுவர் சோல். நம்மளோட அந்த லேர்னிங்காக இல்லை, நம்மளோட சோலுக்காக. ஓகே. ஏன்னா கமர்ஷியல் படம் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன தான் கமர்ஷியல் சூப்பர் ஹிட் படம் எடுத்துருந்தீங்கன்னாலும் யூ வில் நாட் கெட் ரெஸ்பெக்ட் ஆஸ் எ சினிமாட்டோகிராஃபர் இல்லையா? அதனால் இப்போ
கண்டுகொண்டேன் எடுத்தீங்கன்னா கன்னத்தில் முத்தமிட்டேன் இட்ஸ் நாட் a big commercial super hit films. But it satisfied your soul. No, people remember the film. After 20 years later you are asking a question about it. அது மாதிரி தான் பண்ணணும். Okay. You will not talk about a super hit film like சகலகலாவலன் கேமராமேன் கிட்ட அது இப்போ கூட்டு அதை பற்றி பேச போகிறதில்ல. ஏன்னா அது கமர்ஷியல் ஃபிலிம், ஹிட் ஃபிலிம். அதை தப்புலாம் நான் சொல்ல. அது பண்ணும்போது இதையும் ஒன்று பண்ணணும், கொஞ்சம் ஆஃப் பீட் படம். அதாவது அப்போ தான் நம்ம why we become a cinematographerன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். இல்லாட்டா there's no fun. Great sir. Thank you so much for the wonderful conversation sir, and we had a great time and நிறைய knowledge share பண்ணீங்க which is very helpful. Thank you so much and wish you all the best for all the upcoming projects. Thank you very much. Thank you so much. It's nice to have a conversation about this now. Thank you sir. Thank you.